Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Neural Control and Coordination அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நியூரான் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்ற டாப்பிக்கில் ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரானை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் நியூரானை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நியூரானை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிக்கிறோம். அதில் ரெண்டு விஷயத்தை நம்ம மெயினாக பேஸ் பண்ணி பிரிப்போம். ஒன்று என்ன அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர், நியூரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அதை ஒரு 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். அடுத்து நியூரானோட ஃபங்க்ஷன், ஸோ நியூரானோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணியும் நம்ம ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாம். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதோடைய ஸ்ட்ரக்சர். நியூரானோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 பார்ட்டை நம்ம தெளிவாக பார்க்கலாம். என்னென்ன? செல் பாடி, ஆக்சான், டென்ட்ரைட், இந்த மாதிரி 3 பார்ட் இருக்கு இல்லைங்களா. அதோடைய நம்பர்ஸ், அப்போது நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்டு டென்ட்ரைட், இதை பேஸ் பண்ணி நியூரானை ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மல்டிபோலார் நியூரான், பைபோலார் நியூரான், யூனிபோலார் நியூரான். இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம பார்க்கணும். அடுத்ததாக ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு 3 டைப் பிரிச்சிருக்காங்க. அதை அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? த நியூரான்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்டு டென்ட்ரைட் தே போசஸ். எத்தனை ஆக்சான் இருக்குது, எத்தனை டென்ட்ரைட் இருக்குது, அதோடைய எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நியூரானை ஒரு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடியது மல்டிபோலார் நியூரான். இந்த மல்டிபோலார் நியூரான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ஆக்சான் இருக்கும். அதே மாதிரி டென்ட்ரைட் மெனி டென்ட்ரைட் இருக்கும். ஸோ ஒரு ஆக்சான் அண்ட் மெனி டென்ட்ரைட்ஸ் இருக்கும். அடுத்து இந்த செல் பாடி இருக்கு இல்லைங்களா, செல் பாடியிலேருந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் தான் என்ன உருவாயிருக்கு அப்படின்னா இந்த டென்ட்ரைட் அப்படின்றது உருவாயிருக்கு. அப்போது எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது? நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க? மெனி ப்ராசஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மெனி ப்ராசஸஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு செல் பாடியிலேருந்து எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலமாக டென்ட்ரைட்ஸ் அப்படின்றது உருவாயிருக்கு. ஒரு மல்டிபோலார் நியூரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெனி ப்ராசஸஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அங்கங்கே செல் பாடியில் இருக்கும். அடுத்ததாக 1 ஆக்சான் இருக்கும், ஒரு ஆக்சான் இருக்கும். 2 ஆர் மோர் டென்ட்ரைட்ஸ் இருக்கும். டென்ட்ரைட்ஸோட எண்ணிக்கை 2லேருந்து அதுக்கு மேற்பட்ட டென்ட்ரைட் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூரானை மல்டிபோலார் நியூரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மல்டிபோலார் நியூரான் மோஸ்ட்லி இன்டர் நியூரானாக தான் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி இதை நம்ம பிரெயினில் இந்த மல்டிபோலார் நியூரானை பார்க்க முடியும். அடுத்ததாக பைபோலார் நியூரான். பைபோலார் நியூரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஹாவ் 2 ப்ராசஸஸ். மொத்தம் இதில் 2 ப்ராசஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் என்னென்னா செல் பாடி. இந்த செல் பாடியிலேருந்து போகக்கூடிய எக்ஸ்டென்ஷனை தான் நம்ம ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ராசஸ், இங்கே கீழே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ 1, 2 மொத்தம் 2 ப்ராசஸஸ் இருக்குது. அப்போ இதை பைபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு ஆக்சான் இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே ஒரு ஆக்சான் இருக்குது. அடுத்ததாக 1 டென்ட்ரைட் இருக்கும். மேலே இருக்கக்கூடியது ஒரு டென்ட்ரைட். அப்போ ஒரு ஆக்சான், ஒரு டென்ட்ரைட் இருக்கும். மொத்தம் 2 ப்ராசஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பைபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரெட்டினா ஆஃப் த ஐ. ஐயோட ரெட்டினாவில் நம்ம பார்க்க முடியும். இன்னர் இயரில் பார்க்கலாம். ஆல்ஃபேக்டரி ஏரியா ஆஃப் த பிரெயின், பிரெயினோட ஆல்ஃபேக்டரி ஏரியாஸ், அதோடைய லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பைபோலார்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதில் மொத்தம் 2 ப்ராசஸஸ் இருக்கும். ஒரு ஆக்சான் இருக்கும், 1 டென்ட்ரைட் இருக்கும். இதை பைபோலார் நியூரான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யூனிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஹாவ் சிங்கிள் ஷார்ட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதுதான் செல் பாடி. இந்த செல் பாடியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டென்ஷனை தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கிறதால இதுக்கு பேர் யூனிபோலார் நியூரான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆக்சான் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இது என்னது? ஒரே ஒரு ஆக்சான். ஒரே ஒரு ஆக்சான் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு ஆக்சான், ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யூனிபோலார் நியூரான். யூனிபோலார் நியூரான் லொக்கேட்டட் இன் கேங்லியா ஆஃப் கிரேனியல் நர்வ்ஸ் அண்டு ஸ்பைனல் நர்வ்ஸ். மண்டை ஓட்டில் போகக்கூடிய நரம்பு, நம்ம ஸ்பைனல் நரம்பு, அந்த மாதிரியான இடத்துல இந்த யூனிபோலார் நியூரானை நம்ம பார்க்க முடியும். அப்போ யூனிபோலார் நியூரான்னா என்ன, பைபோலார்னா என்ன, மல்டிபோலார்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ மெயினாக அதை எதை பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்கன்னா ஆக்சான் டென்ட்ரைடோட நம்பர் அண்ட் தே ப்ராசஸ், அதிலேருந்து உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ், எத்தனை ப்ராசஸ் இருக்குது, அதாவது எத்தனை எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. மல்டிபோலார் நியூரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெனி ப்ராசஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், 1, 2, இது ஒரு 3, இந்த இடத்துல 1, 4, 5, 6, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆக்சான் மெனி டென்ட்ரைட் இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டிபோலார் நியூரான். மல்டி அப்படின்னாலே நிறைய அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ நிறைய ப்ராசஸஸ் இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபோலார் நியூரான், பைனா 2,
அப்போது இந்த இடத்துல வந்து செல் பாடியிலேருந்து 2 ப்ராசஸ் இருக்கும். ஒரு ப்ராசஸ் வந்து ஆக்சான் உருவாக்குது, இன்னொரு ப்ராசஸ் வந்து டென்ட்ரைடை உருவாக்குது. அப்போ 2 எக்ஸ்டென்ஷன் ஆர் ப்ராசஸ் இருக்கிறதால இதுக்கு பேர் பைபோலார் நியூரான். அடுத்து யூனிபோலார் நியூரான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் பாடியிலேருந்து ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் சிங்கிள் ஷார்ட் ப்ராசஸாக இருக்குது. ரொம்ப ஷார்ட்டான ஒரு ப்ராசஸ், ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆக்சான் மட்டும்தான் அட்டாச்சாக இருக்குது. ஸோ தட் இஸ் யூனிபோலார் நியூரான். அது எந்தெந்த இடத்துல இருக்குது? மல்டிபோலார் நியூரான் பிரெயினில் இருக்கும். பைபோலார் நியூரான் ஐயோட ரெட்டினா, இன்னர் இயர், ஆல்ஃபாக்டரி ஏரியா ஆஃப் பிரெயினில் பார்க்க முடியும். யூனிபோலார் நியூரான் வந்து கேங்லியா ஆஃப் கிரேனியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நியூரானை 3 டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த டைப் ஃபங்க்ஷனலை பேஸ் பண்ணி ஒரு 3 டைப் ஆஃப் நியூரானை வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் நியூரானை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அஃப்ரன் நியூரான், எஃப்ரன் நியூரான், இன்டர் நியூரான். சரி, இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அஃபரன் நியூரான். இதுக்கு பேர் சென்சரி நியூரான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப். இந்த அஃபரன் நியூரான் என்ன பண்ணுன்னா கேரி சென்சரி இம்பல்ஸ் டு த சிஎன்எஸ். சிஎன்எஸ் அப்படின்றது நத்திங் பட் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் ஒரு மெயின் பார்ட் வந்து என்னென்னா பிரெயின் தான். அப்போ அஃபரன் நியூரான் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்டிமுலையை, ஒரு இன்ஃபர்மேஷன், சென்சரி இன்ஃபர்மேஷனை ஒரு பிளேஸில் இருந்து டைரெக்டாக பிரெயினுக்கு கொண்டு போகிறது தான் அதோடைய முக்கியமான வேலை. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹீட் வந்து இந்த இடத்துல பட்டுருச்சு. உடனே டென்ட்ரைடு வந்து அதை சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா இந்த சென்சரி நியூரான் வந்து டைரெக்டாக கொண்டு போயிட்டு பிரெயினுக்கு வந்து கொடுக்குது. இப்போ பிரெயினுக்கு வந்து போயிடுச்சு. பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சென்சரி இன்ஃபர்மேஷனை வந்து அனலைஸ் பண்ணும். ஓகே, அனலைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கான கமெண்ட்டை வந்து என்ன பண்ணுன்னா நியூரான் வழியாக தான் வந்து சென்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த கமெண்ட்ஸை, பிரெயினில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை யாரை கொண்டு போவாங்க அப்படின்னா இஃப்ரன் நியூரான் வந்து கொண்டு போகும். அப்போ டிரான்ஸ்மிட் மோட்டார் இம்பல்ஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு அஃபெக்டர் ஆர்கன். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இம்பல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிஎன்எஸ் பிரெயினில் இருந்து எஃபெக்டர் ஆர்கன் அப்படின்றது எந்த இடத்துல வந்து அந்த இம்பல்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் ஆச்சோ அந்த இடத்துக்கு கொண்டு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹேண்டில் நமக்கு ஹீட் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இந்த கமாண்டை வந்து கொண்டு போகும். ஹேண்டுக்கு அந்த கமாண்ட் வந்து போகும். என்ன, அந்த ஹீட்லேருந்து கையெடுங்க அப்படின்ற அந்த கமாண்ட் வந்து அங்கே போகுது. ஸோ இதை கொண்டு போகக்கூடிய இந்த நியூரான், மோட்டார் நியூரான் அப்படின்றாங்க இல்லையா, இந்த மோட்டார் நியூரான் அப்படின்றது தான் நத்திங் பட் இஃப்ரன் நியூரான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து 3வது இன்டர் நியூரான். இந்த இன்டர் நியூரான் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான். பிரெயினில் நிறைய நியூரான்ஸ் இருக்கும் இல்லையா, தட் நியூரான்ஸ் ஆர் கால்டு இன்டர் நியூரான். லொக்கேட்டட் என்டையர்லி வித்தின் த சிஎன்எஸ். நம்மளுடைய சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் தான் இன்டர் நியூரான். இட் கனெக்ட் அஃபரன் அண்ட் இஃப்ரன் நியூரான். இங்கே பாருங்க, சென்சரி நியூரான் வருது இல்லையா, இட் இஸ் அஃபரன் நியூரான். மோட்டார் நியூரான் இருக்கு இல்லையா, இட் இஸ் இஃப்ரன் நியூரான். இது 2 நியூரானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த நியூரானுக்கு பேர் தான் இன்டர் நியூரான். இந்த இன்டர் நியூரான் எங்கே இருக்குது அப்படின்னா சிஎன்எஸ்ல இருக்குது. அப்போ சென்சரி நியூரான் ஆர் அஃபரன் நியூரான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலையை வந்து இம்பல்ஸாக வந்து கொண்டு வந்து சிஎன்எஸ்க்கு வந்து கொடுக்குது. சிஎன்எஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணிவிட்டு இன்டர் நியூரான் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து கொண்டு வந்து இந்த சென்சரி நியூரான் கிட்டேருந்து அதை வாங்கி, அதாவது அஃபரன் நியூரான் கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அனலைஸ் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டு மோட்டார் நியூரான், இஃப்ரன் நியூரான் கிட்ட வந்து கொடுக்குது. இந்த இஃப்ரன் நியூரான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இம்பல்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு அந்த ஆர்கன் கிட்ட வந்து கொடுக்குது. அந்த ஆர்கனில் இருக்கக்கூடிய மசில் வந்து அந்த கட்டளையை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து 3 டைப் ஆஃப் நியூரான் அப்படின்றத ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. அப்போ அஃபரன் நியூரானை வந்து நம்ம என்ன சொல்லலாம், சென்சரி நியூரான். சென்சரி நியூரான் இதோடைய வேலை என்ன அப்படின்னா இம்பல்ஸை வந்து கொண்டு போயிட்டு சிஎன்எஸ் கிட்ட கொடுக்கறது தான் இதோடைய முக்கியமான வேலை. அடுத்து இஃப்ரன் நியூரான். இந்த இஃப்ரன் நியூரானை வந்து மோட்டார் நியூரான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். மோட்டார் நியூரான் இதோடைய வேலை என்ன, சிஎன்எஸ் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கான அந்த சிக்னல் கொண்டு போயிட்டு அந்த ஆர்கன் கிட்ட, பர்டிகுலர் ஆர்கன் கிட்ட கொடுக்கறது தான் இதோடைய முக்கியமான வேலை. அடுத்து இன்டர் நியூரான். இது வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நியூரான். இது என்ன பண்ணுதுன்னா சென்சரி நியூரான், அஃபரன் நியூரான் கொடுக்கக்கூடிய அந்த இம்பல்ஸை வாங்கி அனலைஸ் பண்ணிட்டு இஃப்ரன் நியூரானுக்கான அந்த கமாண்டை வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நியூரான் தான் இன்டர் நியூரான். இந்த 2 நியூரானையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இன்டர் நியூரான். ஸோ அப்போ ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இந்த மாதிரி 3 நியூரானை நம்ம வந்து பிரிக்கிறோம். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட வந்து டைப்ஸ் ஆஃப் நியூரான் அப்படின்றது வந்து முடியுது. நமக்கு 2 டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, அடுத்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி. இதோட நம்ம இதை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து இந்த நியூரான் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த நியூரானோட மெக்கானிசம் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு உண்டான நோட்ஸை நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீட்டுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு பயாலஜி ஆன்லைன் கிளாஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா நம்மளுடைய நீட் பயாலஜி கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.